ஹாய் விவர்ஸ், ஐ எம் கமல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஃபிசிக்ஸு எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம பசங்களை பொறுத்தவரையும் இருக்கக்கூடிய மேஜர் சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டம்தான். இதில் எளிமையாக எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னா நமக்கு ஒரு 4 மெத்தட் இருக்குது. ஒன்று, மனப்பாடம் பண்ணுறவங்க மட்டும் பாஸ் ஆகலாம். அப்படி இல்லையா கதை எழுதுறவங்க பாஸ் ஆகலாம். இல்லை 3வது மெத்தடு, டயக்ராம் தெரிஞ்சால் பாஸ் பண்ணலாம். இல்லைனா டெரிவேஷன் மட்டும் எழுத முடிஞ்சாலும் பாஸ் பண்ணலாம். ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் பாஸ் பண்ணோன்னா ரொம்ப சுலபமான விஷயம். அதில் குறிப்பாக எடுத்துக்கணுன்னா ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழி புக் பேக் 1 மார்க். புக்கில் கேட்கக்கூடிய 15 1 மார்க்கு கண்டிப்பாக 10 மார்க் சாலிடாக அடிச்சிட்டாவே மீதி நம்ம எடுக்கக்கூடிய மார்க் எவ்வளோனா 5 மார்க் தான். அந்த 5 மார்க் எடுக்கணுன்னா நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 11 லெசன் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகணுன்னா ஒரு 2 லெசன் 3 லெசன் படித்தா போதும். அந்த 3 லெசனை தெளிவாக எப்படி படிக்கிறோம், அந்த 3 லெசனில் எந்த ஏரியாவில் எவ்வளோ மாதிரி மார்க் வரும் அப்படின்றத ஈஸியாக டிசைட் பண்ணும்போது நாம் பாஸ் இல்லை, பாஸை விட அதிகமாகவே கூட ஒரு 15 மார்க் சேர்த்து நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறைந்த பாடத்தை தெளிவாக படித்தா ஃபிசிக்ஸில் ஈஸியாக ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம இந்த ஐடியா சொல்கிறோம். 11 பாடத்தில் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய 3 பாடத்தை மட்டும் தெளிவாக செலக்ட் பண்ணி, முதல் பாடம் யூனிட் 1, முதல் பாடம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், 2வது பாடம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, யூனிட் 5 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த 3 பாடத்தை தெளிவாக படித்தாலே ஃபிசிக்ஸில் எடுக்கக்கூடிய பாஸ் மார்க்கை ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? அதில் முதல் பாடத்தில் டோட்டலாக ஒரு 5 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் 3 மார்க் இருக்குது. 10 2 மார்க் இருக்குது. இதை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இதில் வரக்கூடிய எல்லா மார்க்கும் நம்ம எடுத்துட முடியும். அது இல்லாமல் யூனிட் 2 அதில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் 5 5 மார்க் இருக்குது, 6 3 மார்க் இருக்குது, 7 2 மார்க் இருக்குது. இது இல்லாமல் யூனிட் 5 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் 4 5 மார்க்கு, 5 3 மார்க்கு, 5 2 மார்க். இதை படித்தாலே நாம் எளிமையான முறையில் என்ன பண்ணிடலான்னா ஃபிசிக்ஸை பாஸ் பண்ணிடலாம். ஃபிசிக்ஸை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக அதிகமாக படிக்கலாம்னு பரவாயில்ல, படிக்கக்கூடிய விஷயத்தை தெளிவாக படிங்க. டயக்ராமுக்கு இம்பார்ட்டண்டாக 5 மார்க்கில் மார்க் இருக்குது. ஃபைனல் ஆன்சருக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டண்டாக மார்க் இருக்குது. டயக்ராம், அதோட எக்ஸ்ப்ளனேஷன், வரக்கூடிய ஸ்டெப்ஸ், ஃபார்முலா, இதை மட்டும் தெளிவாக எழுதி பார்த்தீங்கன்னாவே ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆஃப் இயர்லிலையும் நல்ல மார்க் எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.